பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுகமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் நல்ல ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். தர்மியான இந்த உபவாச நாட்களிலும் கூட ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமையும் குறித்ததான வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் ஆங்காங்கே இருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு வருகிற எங்களோடு இணைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவன் உங்களுக்கு அறிவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் இந்த 15ஆம் நாளில நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் உங்களுக்கு அறிவாய் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் உபவாச நாள்ல தேவனுடைய வார்த்தை கேட்கிறீங்க, ஜபத்தோடு இணைஞ்சிருக்கிறீங்க, சேர்ந்து ஜெபம் பண்றீங்க. நீங்க கேட்கிற வார்த்தையின்படி, நீங்க ஜெபிக்கிற ஜபத்தின்படி ஆண்டவர்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று நான் வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர்களை நிறைவாய் ஆசீர்வதித்து உங்களை காத்து வழி நடத்துவாரா. இன்றைக்கும் கூட ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க போறோம். கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமை குறித்ததான வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம் இல்ல, ஆசீர்வாதமா ஆண்டவர் நமக்கு மாற்றிட்டாரா. இன்றைக்கும் ஒரு வார்த்தை கேட்கலாம். யோனா எழுதின சரித்திர புத்தகம், யோனா எழுதின சரித்திர புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1-3. அமித்தாவின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிய அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோடு தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். இந்த யோனா சரித்திரத்தை குறித்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். சின்ன பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியவங்க வரையில யோனாவுடைய சரித்திர கதை எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே தெரியும். தெரியாத ஆட்களே கிடையாது. எல்லாருக்குமே தெரியும். யோனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான். அப்படி கீழ்ப்படியாமல் போனதுனால, சொல்ற பேச்சு கேட்காம ஆண்டவர் சொன்னதை அவன் செய்யாமல் போனதுனால அவன் பட்ட பாடம், வேதனை, கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு நிறைய பேர் இப்படிதான் செய்யறாங்க, இப்படிதான் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றத கேட்காம, ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படியாம தான் இஷ்டம் போல வாழ்கிறதுனால ஒவ்வொருவரும் படுற வேதனைகளும் கஷ்டங்களும் பாடுகளும் கொஞ்சம் நஞ்சம். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிற அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்னார். தேடுறாங்களா? தேடுறீங்களா? இல்லையே. உங்களுடைய வேலைகள் மேலதானே கவனமா இருக்கிறீங்க. உங்களுக்குரிய காரியங்கள் மேலதானே கவனமா இருந்து ஆண்டவர் தேடாம போறீங்க. ஆண்டவர் சொல்றதை நீங்க செஞ்சாதானே நீங்க நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தேடனாதானே உங்க குறைகள் எல்லாம் தீரும், உங்க கஷ்டங்கள் எல்லாம் தீரும். அப்ப ஆண்டவர் சொல்றதுதான் நம்ம செய்யாம போகணும். அவர் என்ன சொல்றாரு? என் கட்டளைகளின் படி, என் கற்பனைகளின் படி, என் நியாயங்களின் படி நீங்க செய்கிறீர்களே ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு சொல்றாரு. செய்யறீங்களா? செய்யறீங்களா? இல்லையே. நீங்க அப்படி செய்யாம போறதுனால தானே, நீங்க கீழ்ப்படியாம போறதுனால ஒரு சாபத்துக்குரிய ஒரு நபரை போயிட்டுறீங்க. இந்த வேத பக்கத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த யோனா தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தனக்கு இஷ்டமான காரியங்களை தெரிந்து கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நினிவேக்கு போக சொன்னா தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறி போகிறான். கீழ்ப்படியாதவனா. அப்படி கீழ்ப்படியாதவனா ஆண்டவர் சொல்றதை கேட்டு செய்யாம போறதுனால அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பாதிப்புகளும் வேதனைகளும் இழப்புகளும் போராட்டங்களும் கஷ்டங்களும் சந்திக்கிறார் தெரியுமா? அவ்வளவு வேதனைகள் சந்திக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் சொன்னதை நீங்க செய்யாம போறதுனால எவ்வளவு இழப்புகளும், எவ்வளவு நஷ்டங்களும், எவ்வளவு கஷ்டங்களும், எவ்வளவு போராட்டங்களும் சந்திக்கிறீங்க. வேண்டாம், வேண்டாம், இன்னமும் வேண்டாம், இன்னமும் வேண்டாம்.
கர்த்தர் சொல்றதை அப்படி செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. மனிதர்கள் சொல்றதான் செய்ய மாட்டீங்க, பெற்றோர் சொல்றதான் செய்ய மாட்டீங்க, கூட பிறந்தவங்க சொல்றதான் செய்ய மாட்டீங்க, பெரியவங்க சொல்றதான் செய்ய மாட்டீங்க, உங்க ஊழியக்காரர் சொல்றதான் செய்ய மாட்டீங்க. எல்லாரையும் ஒரு விதமா பாக்குறீங்க. அவங்க சொல்றத நான் எதுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க. அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறதையாவது நீங்கள் செய்யுங்க, அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த யோனா ஆண்டவர் சொன்னதை செய்யாம போனதுனால பாடுபட்டார், கஷ்டப்பட்டார். அவர் தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறி போகும்போது சேதம் வந்து கப்பல்ல இருக்கிற சரக்கெல்லாம் போட்டு தண்ணியில போட்டு நஷ்டம் அடையுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களால மற்றவங்களுக்கு கஷ்டம், அவனால மற்றவங்களால கஷ்டம், அவனால மற்ற வியாபாரிகளுக்கு கஷ்டம், நஷ்டம். அப்படிப்பட்ட போராட்டத்துல தேவன் அவனை என்ன செய்யறார் அப்படின்னா, தேவனுடைய திட்ட தீர்மானத்தின்படி ஒரு மீனை வைத்து அவனை விழுக வைத்து அவனை கொண்டு போய் கரையில கக்கி அவனை செயல்படுத்த வைக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் இருக்கிறாங்க பாருங்க, செய்யுங்க செய்யுங்க செய்யுங்க, பண்ணுங்க பண்ணுங்க, கீழ்படிங்க கீழ்படிங்க, சபைக்கு வாங்க சபைக்கு வாங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்க, இப்படி வாழுங்க அப்படி வாழுங்கன்னா வாழ மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, சொல்றதை செய்ய மாட்டாங்க. ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாதான், ஏதாவது ஒரு போராட்டம் வந்தாதான், ஏதாவது ஒரு நஷ்டம் வந்தாதான், ஏதாவது ஒரு இழந்தாதான் என்ன பண்ணுவாங்க, ஒரு முடிவுக்கு வருவாங்க. அல்லேலூயா. வேண்டாம். கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவரை தேடிடுங்க, நஷ்டம் வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவரை தேடிடுங்க, இழப்பு வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவரை நோக்கிடுங்க, காக்கப்படுவீங்க. இப்ப இந்த யோனா அப்படிதான் செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அந்த கப்பல்ல ஏறின யோனாவை தூக்கி சமுத்திரத்துல போட்டாங்க. யோனா சொன்னார், என்னதான் உங்களுக்கு எல்லாருக்கும் இவ்வளவு கஷ்டம் வந்துச்சு, என்னை தூக்கி சமுத்திரத்துல போடுங்கன்னு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட்டார். மீன் வந்து யோனாவை விழுங்கினது. விழுங்கி எங்க போய் சேகரமா கொண்டு போய் காலையில கக்கினது. தேவ சித்தத்தை செய்தார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை மீனும் யோனாவும். அல்லேலூயா. மீனும் யோனாவும். மீன் ஆண்டவர் சொன்னதை செய்தது, யோனா ஆண்டவர் சொன்னதை செய்யாம போனான். அல்லேலூயா. பாருங்க, ஒரு மீன், கடல்ல இருக்கிற ஒரு மீன் ஆண்டவர் சொல்றத செய்யுது. ஆனால் மனுஷன் ஆண்டவர் சொல்றதை செய்யாமல் போறானே, அதனால பாதிப்பும் வேதனையும் அடையிறானே. உங்களை மாற்றிக்கணும். அல்லேலூயா. யோனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான். மீனோ அவர் சொன்னதை கீழ்ப்படிந்து செய்து முடித்தார். ஆக தேவ சித்தம் இந்த மீனின் நிமித்தம் நிறைவேறுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் வயிற்றில யோனா இரவு பகல் 3 நாள் இருந்தார். வெளியில இருந்து ஜெபம் பண்ணுங்க, விடுதலை இருக்கும்போது ஜெபம் பண்ணுங்க, விடுதலையா இருக்கும்போது சபைக்கு வாங்கன்னா வரமாட்டாங்க. எதனா ஒரு கஷ்டம் வந்துதான் வருவாங்க, எதனா ஒரு பேய் அப்படின்னாதான் வருவாங்க, எதனா ஒரு பிசினஸ் பிடிச்சாதான் வருவாங்க, எதனா ஒரு கிரியை வந்தாதான் வருவாங்க. யோனாவை ஜெபம் பண்ணுன்னா ஜெபம் பண்ணாம போனாங்க. இப்ப என்ன பண்றது தெரியும்? மீன் வயிற்றுக்குதற்கு 3 நாள் ஜெபம் பண்ணுறாங்க. அல்லேலூயா. இது தேவையா? இந்த வார்த்தை கேட்கிற பிரியமானவர்கள, எந்தெந்த நேரத்துல எந்தெந்த காரியங்களை செய்யணுமோ அந்தந்த நேரத்துல அந்தந்த காரியங்களை தேவன் எச்சரிக்கும் போது, தேவன் சொல்லும் போது, ஊழியக்காரர்கள் சொல்லும் போது நீங்க அப்படியே செய்யுங்க. அதுல ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பார்ப்பீங்க. இல்லைன்னா போராட்டத்தையும் கஷ்டத்தையும் சகிக்க வேண்டியதா இருக்கு. வெளியில இருந்து ஆலயத்துல இருந்து ஜெபிக்க வேண்டியவங்க
அடங்காம கீழ்ப்படியாம உங்க வேலைகளை, உங்களுடைய காரியங்களை கீழ்ப்படியாம பாவம் பழக்க வழக்கங்களை செய்யும் போது ஜெயில போய் ஜெபம் பண்ணுவீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஜெபம் பண்ணுவீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோட்ல போய் ஜெபம் பண்ணுவீங்க, பீச்சில் போய் ஜெபம் பண்ணுவீங்க, பார்க்கில் போய் ஜெபம் பண்ணுவீங்க. எங்க ஜெபம் பண்ணணுமோ, எங்க ஜெபம் பண்ணணுமோ, எங்க ஆண்டவர் தேவனை தேடி வந்து கூடுதமோ கூட முடியல, கூட மாட்டீங்க. ஆனால் ஒரு சூழ்நிலை வந்து அங்க போய் ஜெபம் பண்றதுக்கு நேரி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஆண்டவர் சொல்றது கேட்டு கீழ்ப்படிங்க, ஆசீர்வதிக்கப்படி. பிற்பாடு தேவ சித்தம் அந்த மீனின் மூலமா நிறைவேறுது. யோனாவை கொண்டு போய் நினிவே கரையில கக்குது. யோனா எழுந்து தெளிந்து அந்த நினிவே பட்டணத்துக்கு போய் அவரை குறிச்சி பிரசங்கம் பண்றார். அந்த நினிவே முழுவதும் மனமாற்றம் அடைந்து தன்னை ஒப்பு கொடுத்து நெட்டுடுத்தி சாமல்ல உட்கார்ந்து தன்னுடைய பாவம் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளுகிறது, மனம் திரும்புகிறது. யோனாவின் நிமித்தம் ஆண்டவர் அன்றைக்கு அநேகரை ரட்சித்து மாற்றினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எப்படி நடக்கிறது? ஒரு மீனின் மூலமாக தேவ சித்தத்தை செய்ய வைக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க செய்யல அப்படின்னா அந்த வேலையை வேற ஒரு மனுஷனுக்கு வந்து செய்ய முடியும். என்னாலதான் இது நடக்குது, என்னாலதான் இதை செய்யுது, என்னாலதான் இந்த காரியங்கள்லாம் நடக்குது, நான் கொடுக்குறேன், செய்யறேன், பண்றேன், எந்த வார்த்தையும் சொல்லக்கூடாது. நீ கொடுக்கலையானா ஆண்டவர் இன்னொரு ஆளை கொடுக்க வச்சு அவர் சித்தத்தை விருப்பத்தை செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பாரு. என்னாலதான் நடக்குது, என்னாலதான் இது ஆகுது அப்படின்னு நீ நினைக்க வேண்டாம். கவனிங்க, மீனை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்ப என்னாலதான் ஆகுது, என்னாலதான் நடக்குது அப்படின்ற அந்த பெருமிதம் பண்ணாம பேசாம அமைதியா இருந்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். நீ செய்யாம போனியான கூட வேற ஆளை கொண்டு ஆண்டவர் செய்து முடிப்பார். சபைக்கு நீ கொடுக்கல, சபைக்கு நீ செய்யல, ஊழியக்காரன் தாங்கல அப்படின்னா வேற ஒரு ஆளை கொண்டு போஷித்து தாங்கி ஆண்டவர் ஊழியத்தை வளர்ப்பார். அல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேறும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோனா மீன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்து அவர் சித்தத்தை செய்யுது. யோனாவோ கீழ்ப்படியாம போனா உணர்த்துற காரியங்களை உணர்த்தி திரும்பவும் அந்த வேலையை செய்ய வைத்தார். இன்றைக்கு கூட அநேகரை ஆண்டவர் உணர்த்துற காரியங்களை உணர்த்தி அவருடைய வேலையை செய்ய வைப்பார். அதுக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டாம். கொஞ்சம் கஷ்டத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுக்க உங்க சித்தம் செய்வதற்காக கீழ்ப்படியாமல் போனால் கஷ்டங்கள் தேவை. அவர் சொல்றதை நம்ம கேட்காம செய்யாமல் போனால் பல பாடுகளை அனுபவிக்க வேண்டும். அவர் சொல்லுங்க, அவருடைய வார்த்தைக்கு இன்றைக்கு கேட்கும். அவர் சொல்றதை இன்றைக்கு நீங்க செய்யுங்க. கால தாமதம் பண்ண வேண்டாம். அவர் சொல்லுங்க, அவருடைய வார்த்தைக்கு இன்றைக்கு கீழ்ப்படிங்க. நிறைவா கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். சாபத்துக்குள்ளாக போக வேண்டாம், கஷ்டத்துக்குள்ளாக போக வேண்டாம். உங்களை மாற்றிக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையின்படி செய்ய உங்களை ஒப்புக்கொள்ளுங்கள். கர்த்தர் நன்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான கர்த்தாவின் இந்த 15ஆம் நாளிலும் கூட உங்களுடைய சமூகத்துல நாங்கள் ஜெபித்து உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, மீனும் யோனாவும் மீன் தேவன் சொன்னதை செய்தது, யோனாவோ தேவன் சொன்னதை செய்யாம படுறதுனால பல பாடுகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் அனுபவித்தார். பிற்பாடு அவனை உணர்த்தி தேவ சித்தத்தை செய்ய வைத்தார். ஆண்டவரே, இன்றைக்கும் கூட இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் தேவன் பேசும்போது, நீங்க பேசும்போது கீழ்ப்படியாக செய்யாம போறதுனால பல பாடுகளும் வேதனைகள் அனுபவிக்கிறாங்கப்பா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்.
நம்முடைய பிள்ளைகளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து செய்யட்டும். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். ஒருவரும் சாபத்துக்குள்ளாக போக வேண்டாம். ஆண்டவரே ஷாம்பா ரீகா தீனானோ ஓ ரிமனோ ஷகதரன பக்கவனவன ரிமனவன ஒருவரும் கெட்டு போவது, ஒருவரும் சமைக்கப்பட்ட நிலைமையில போவது, ஆண்டவரே ஒருவரும் கர்த்தாவின் சாபமான நிலையில் இருப்பது நமக்கு பிரியமல்ல. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை நிறைய ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்திலே கூட 3வது வாரத்துல நாம் வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கேட்கிற நீங்க வெளியில இந்த சத்தத்தையும் இந்த வார்த்தையும் நீங்க கேட்கிறவங்களா இருந்தால் இந்த 3வது வாரத்துல எங்க சபையோடு கூட நீங்கள் இணைந்து உபவாச ஜபத்துல பங்கெடுத்து கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர்களை நிறைய ஆசீர்வதிப்பாராக. மட்டுமல்லாம வருகிற சனிக்கிழமை எங்களுடைய சபையில ஃபயர் கேம்ப் வச்சிருக்கிறோம், அக்கினி முகாம். அதனால இந்த உபவாச ஜபத்துல எங்களோடு சேர்ந்து செயல்படுகிற தேவனுடைய வார்த்தை கேட்கிற நீங்கள் கலந்து கொள்ளலாம். காலையில 10 மணியிலிருந்து 3 மணி வரையுமாக இந்த ஊடுகை நடைபெறும். ஆகையால் யாவருமாக நீங்கள் வந்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்கப்படுங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இந்த 21 நாள் உபவாச ஜபம் கூடுகை விசேஷமாய் முடிந்து சபையில வைத்து நீங்களும் அதுல கலந்து கொண்டு பங்கு பெற்று உங்களுடைய உபவாசத்தை எங்களோட சேர்ந்து முடிக்கலாம். அதனால இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? வரீங்களா? God bless you. God bless you. ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதத்தை கிடைக்கிறாங்க. Praise the Lord. Praise the Lord.